வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஒரு பழக்கத்தை விட்டு விடுங்கள் அப்படிங்கிறது தாங்க தலைப்பு. வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த ஒரு பழக்கத்தை நம்ம விட்டு விடணும் அப்படின்னு நம்ம ஏன் இந்த இடத்துல சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பழக்கத்தினால நமக்கு ஏற்படுற விளைவுகள் ஏராளமாக இருக்குங்க. அது நல்ல விளைவுகளாக இருந்தால் பிரச்சனை இல்லை. எதிர்மறை விளைவுகளுக்கு காரணம், மிக முக்கிய காரணம் இந்த பழக்கம் அப்படிங்கிறத எங்களுடைய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை கொண்டு தான் நாங்கள் இந்த கருத்தை இங்கே பதிவு செய்கிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த பழக்கத்தை விட்டு விடணும்னு சொல்கிறோம். அது என்ன பழக்கம்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க தான் நம்மளுடைய விளைவுகளுக்கு காரணம், நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் ஏற்படுற சிக்கல்களுக்கு காரணம், அல்லது ஒரு விஷயம் நமக்கு முடியாமல் போனதுக்கு காரணம் மற்றவங்க. அதாவது வெளியே உள்ள மனிதர்கள், நம்மளை தவிர மற்றவங்க எல்லாமே காரணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அதை விட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளாக தான் இருப்போம். இப்போது நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளுக்கு நம்ம காரணம், நம்ம தான் நம்மளுடைய திறமையினால தான் இந்த காரியத்தை முடித்தோம், நம்ம முயற்சியினால தான் முடித்தோன்னு நம்மளே பாராட்டிக்கணும்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதேபடி தான் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஒரு சில விஷயங்கள் முடியாமல் போகிறதுக்கு பல நேரங்களில் காரணங்கள் மற்றவங்களாக இருந்தால் கூட அந்த காரணங்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சு நம்மளால் சரி செய்ய முடியாது. அந்த காரணங்களை தவிர்த்துட்டு அந்த முயற்சியை நம்மளுடைய தனிப்பட்ட முயற்சியிலையும் முடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க தான் காரணம் அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பித்தோம்னா அது சரி செய்ய முடியாத ஒரு நிலையில் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். மற்றவங்களை நம்ம மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% நம்மளால் மாற்ற முடியாது. ஏதோ ஒரு சில நேரங்களில் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் அது நடக்குமா அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் மாற்றத்தை நம்மள இருந்து ஆரம்பித்தோம்னா நம்மளால் அந்த மாற்றத்தை எளிதாகவே உருவாக்க முடியும். அந்த மாற்றத்தை நம்ம பயன்படுத்திக்க முடியும். அதனால் எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம விட்டு விடணும்னு நம்ம நினச்சோம்னா, நமக்கு ஏற்படுற விளைவுகளுக்கு, அதாவது பிரச்சனைகளுக்கு, அல்லது ஒரு செயலை செய்ய முடியாமல் போகிறதுக்கு காரணம் வெளி உலகம் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட, மற்றவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட, அந்த காரணங்களை நம்ம மாற்றிக்க முடியும். அதை நம்மளால் சரி செய்ய முடியும். அதற்கான காரணமும் நம்ம தான் அப்படின்னு நம்ம முழுசாக நம்ப ஆரம்பிக்கணுங்க. அப்படி நம்ப ஆரம்பித்தோம்னா நமக்கு உண்டான முயற்சிகள் இன்னும் மேம்படும். அப்படி மேம்படும் போது பார்த்திங்கன்னா, முடியாத விஷயங்களை முடிக்கிறதுக்கு வேறு என்னென்ன யுக்திகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் புது புது யுக்திகளை கண்டுபிடிக்கிறதே எப்போன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அத்தியாவசியத்தை பொறுத்து, நம்மளுடைய அவசியத்தை பொறுத்து, நம்மளுடைய மிக முக்கிய தேவையை நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் நம்மளால் ஒரு புதிய யுக்திகளை கண்டுபிடிக்க முடியும். அதனால் எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டு விடணும்னு நினச்சிங்கன்னா, எங்களுடைய கருத்துக்களின்படி மற்றவங்கள் தான் காரணம் உங்கள் விஷயம் முடியாமல் போகிறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த காரணத்தை நீங்கள் விட்டு விடலாம் அப்படிங்கிறதான் நம்ம இங்கே சொல்ல போகிற விஷயங்கள். இந்த உலகத்தில் நமக்குள்ளே இருந்து ஏற்படுத்திக்கக்கூடிய மாற்றங்களை நம்மளால் உண்மையாகவே அனுபவிக்க முடியும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால் நம்ம அந்த மாற்றம் அப்படிங்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா நம்மக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத எல்லோருமே முடிவு எடுத்துட்டோம்னா நிச்சயமாக இந்த மாற்றங்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த விஷயத்தை நம்ம சொல்லும்போது நம்ம எந்த ஒரு பிரச்சனைக்கும், எந்த ஒரு சிக்கலுக்கும், அல்லது சில விஷயங்கள் முடியாமல் போகிறதுக்கு காரணம்னு மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம சுட்டி காட்ட ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய ஒரே ஒரு விரல் மட்டும், ஆள்காட்டி விரல் அவங்கள சுட்டி காமிச்சிட்டு இருக்கோம். ஆனால் மற்ற 3 விரல்கள் நம்மளை தான் சுட்டி காமிச்சிட்டு இருக்கோம். இது பல இடங்களில் பதிவு செய்யப்பட்ட கருத்து தான். இருந்தாலும் இது உண்மையான கருத்து அப்படிங்கிறதுனால எப்பவுமே ஒரு பங்கு மற்றவங்களாக இருந்தால் ஒரு விஷயம் முடியாமல் போகிறதுக்கு 3 பங்கு நம்மளாக தான் இருப்போம். அதாவது 25% மற்றவங்க அதுக்கு காரணமாக இருந்தால் 75% நம்ம தான் அதுக்கு காரணமாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம முயற்சியை வேறு வேறு யுக்திகளில் முயற்சி பண்ணோம்னா நிச்சயமாக
நம்மளால் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்திக்க முடியும், எந்த ஒரு வெற்றியையும் அடைய முடியும். மற்றவங்க கிட்ட இருக்கிற குறைய தேடி கண்டுபிடிச்சு அதை சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அந்த சரி செய்ய முடியாத ஒரு குறைய தேடி கண்டுபிடிச்சு அதை காரணமாக நம்ம எல்லா இடங்கள்லையும் பதிவு செய்கிறதுல நம்மளுடைய நேரமும் ஆற்றலும் தான் வீணாகும். அதனால் நம்மளுடைய ஆற்றலையும் நேரத்தையும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும்னா நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கிற, அதாவது நம்ம சுட்டி காமிக்கும் போது ஒரு விரல் மற்றவங்களை காமிக்குதுன்னா மற்ற 3 விரல்கள் நம்மளை காமிக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா போதும். நிச்சயமாக நம்மளால் அதிகபட்ச முயற்சிகளை செஞ்சு அதிகபட்ச வெற்றிகளை அடைய முடியும். இந்த ஒரு பழக்கத்தை விட்டு விடுங்கள் அப்படிங்கிறதுல மற்றவங்களை காரணமாக சொல்கிற பழக்கத்தை தான் விட்டுவிடணும்னு நாங்கள் உறுதியாக அங்கே பதிவு பண்ண விரும்புகிறோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.